இந்த ஜென்மத்துல இந்த பழைய உடல் மூலமாக புது உணர்ச்சியோட கடவுளுக்கு நம்ம இந்த முழு கல்பத்துல டைரக்டா ஊட்டக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு இந்த சங்கம் யுகம். யார் யார் பாப் தாதாக்கு போக் அங்க ஊட்டிட்டு வந்தீங்க? வெரி குட். எங்க ஊட்டுனீங்க? சாந்தி தாம்ல ஊட்டுனீங்களா? சூக்ஷ்மவத்தன்ல ஊட்டுனீங்களா? சாந்தி தாம்லயா சூக்ஷ்மவத்தன்லயா? சூக்ஷ்மவத்தன். பக்தி மார்க்கத்துல நம்ம கல்லுக்கு தான், சிலை முன்னாடி தான் நம்ம படை போட்டு வைப்போம். ஆனா இங்க டைரக்ட் ஸ்வயம் பகவான் பரமாத்மா பாப் தாதா, பாப் மீன்ஸ் சிவ் பாபா, தாதானா ஸ்வயம் ஆதி பிதா பிரம்மா, சத்யுகத்துல கிருஷ்ணராக போறவர். அந்த பாப் தாதாக்கு நம்ம ஸ்வயம் நம்ம கையால சூக்ஷ்மத்தன்ல போய் நம்ம ரொம்ப அன்பா, ரொம்ப பணிவா, ரொம்ப பாவனையோட ஒரு தந்தையாக, சத்குருவாக, நண்பனாக, தோழனாக, எல்லா சம்பந்தத்திலையும் அந்த போக எடுத்துட்டு போய் பாபாக்கு நம்ம ஆஃபர் பண்றோம். அது எவ்வளவு புனிதமான அனுபவம் தெரியுமா? இந்த ஜென்மத்துல சங்கம் யுக ஜென்மத்துல இது மிக பெரிய பாக்கியம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதாவது சத்தியுகத்துல இருந்து கலியுகம் வரைக்கும் நம்ம மனுஷாத்மாக்களுக்கு தான் சாப்பாடு ஊட்டுறோம், ஓகே, குழந்தைங்களுக்கு. பட் கடவுளுக்கு ஊட்டக்கூடிய ஒரு பாக்கியம் இப்ப கிடைக்கும். அது ஸ்வயம் சத்குரு. சத்குருன்னா அதுக்கு விட பெரியவங்க யாரும் இல்லை. காலோங்கா கால் மகாகால். மகாகால்னா என்ன? அப்பேற்பட்ட பாபாக்கு நம்ம என்ற சத்குருவா இருக்கு பாபாக்கு போக் ஸ்வீகார் பண்ணிட்டு வந்தோம். வெரி குட். இன்றையுடைய முரளி யார் யாரு கேட்டாங்க? யார் யார் கேட்டா? முரளி யார் யார் கேட்டா? ஹலோ, தமிழ்ல தானே பேசுற, புரியுதா? கேட்கலையா? கேட்க போறீங்களா? ஓ, ஓகே. ஏன் இப்போ சொன்னாங்களே முரளி சார், உங்களுக்கு ஹிந்தி ஒன்றும் புரியலையா? நான் தமிழ் கத்துக்கிட்டேன், நீங்க ஹிந்தி கத்துக்கலையே. ஐயோ. ஓகே, எனிவே, வெரி பியூட்டிஃபுல் திங், பியூட்டிஃபுல். பிரின்ஸ் பிரின்சஸ் ஆகக்கூடிய உலகத்திலேயே ஒரே காலேஜ் அது இங்க. There are no universities, no schools, no colleges where சத்யுகத்தினுடைய பிரின்ஸ் பிரின்சேஜ் ஆக போறா. பிரின்ஸ் பிரின்சஸ். பிரின்ஸ் பிரின்சஸ்னா ராஜகுமாரி, ராஜகுமாரி. ராஜகுமாரி யார் யார் ஆகுவாங்க சத்யுகத்துல? சத்யுகத்துல ராஜகுமார் யார் ஆக போறாங்க? ராஜகுமார் ஆகிறவங்க கை தூக்குங்க. ராஜகுமாரி ஆகிறவங்க கை தூக்குங்க. ஏமா மாதா சேதுமே ஆக மாட்டீங்களா? ராஜகுமார் ஆகல? சரி, ராஜகுமார் ஆகிறவங்க கை தூக்குங்க. ராஜகுமாரி ஆகிறவங்க கை தூக்குங்க. ஏன் பிரதர்ஸ் ராஜகுமாரி ஆக மாட்டீங்களா? பாடி கான்ஷியஸ். குமார் குமாரி அதெல்லாம் இங்க அங்க அந்த உணர்வு இருக்காது. ஓகே, எனிவே, வெரி குட். ஸோ அப்பேற்பட்ட, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்.
துவாபர யுகத்திலிருந்து கூட ராஜாக்கள் இருக்காங்க. நிறைய பொக்கிஷம், பெரிய பெரிய ராஜ்யங்கள். அதாவது லைக் யூனோ அசோகா சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி ராஜாக்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. அண்ட் தி அலெக்சாண்டர் த கிரேட் யூனோ அண்ட் விக்ரமாதித்ய. அவங்கக்கிட்ட என்ன இல்லை? என்ன இல்லை அவங்கக்கிட்ட? ஃபுல் உலகம் அவங்க கையில இருந்தது. ஆனா ஒரு விஷயம், அவங்க சந்தோஷமா இல்லை. எந்த ராஜாவாவது நீங்க எடுத்துக்கோங்களேன், துவாபர யுகத்துல இந்த வரக்கூடிய எந்த ராஜாக்கள் கிட்ட நிறைய பணம் இருந்தது, நிறைய கோல்ட் டைமண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. ஏன்னா பல ராணிகள் இருந்தாங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு ராஜாக்கு 3 ராணி 4 ராணி 30 ராணி கூட இருந்திருக்காங்க. ஆனா சுகம் இல்லை. வெரி இன்ட்ரெஸ்டிங். வை? இட் மீன்ஸ் இந்த பௌதீக உலகிய பொருட்கள் மூலமாக ஒரு மனிதன் சுகத்தை அடைய மாட்டான். எவ்வளவு இருந்தாலும் சுகம் இல்லை. இன்னும் வேணும், இன்னும் வேணும், ஏதோ ஒரு உள்ள இட்ஸ் லைக் அ ஹண்டிங். வேணும் வேணும் அப்படின்னு சண்டை போடுவாங்க, இன்னும் நிறைய எடுப்பாங்க. அவ்வளோ எடுத்தும் அவங்களுக்கு சுகம் இல்லை. The biggest happiness in beautiful relationships. சத்தியுகத்துல என்ன இருக்கு? பொக்கிஷங்கள் இருக்கு. ஆனா நம்மளுக்குள்ள ஒரு ரொம்ப அன்பான ஒரு ஆன்மீக சம்பந்தம் இருக்கு. யாருமே ஹேட் பண்ண மாட்டாங்க, வெறுக்க மாட்டாங்க, யார் மேல கோவப்பட மாட்டாங்க. நீ பெருசு நான் பெருசு, எனக்கு வேணும் உனக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்காது. அதனால we are all happy. ஏன்னா கம்பேரிசன் இல்லை. மனச துன்பப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய விஷயம் கம்பேரிசன். எனக்கிட்ட இது இருக்கு, உங்கள்கிட்ட அது இருக்கு. உங்கள்கிட்ட இருக்கிறதும் எனக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எனக்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு வேணும், அது இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் உங்கள் போல இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருப்பேன் தெரியுமா? நான் என்ன இருக்க அதை பத்தி நான் ரசிச்சு ஹாப்பினஸ் இருக்காது. எனக்கிட்ட இல்லாதது உங்கள்கிட்ட இருக்கிறது எனக்கு வேணும் நினைச்சு நினைச்சு நான் துன்பப்படுறேன். ஐயோ, நான் கூட உங்க போல ஹைட் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், நான் கூட உங்க போல அந்த கண்ணாடி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், இந்த பர்ஸ் பாத்தீங்களா, ஐயோ எவ்வளவு நல்லா, இது என்கிட்ட இருந்தா. நீங்க யோகா பண்ணுங்க, பட்டி பண்ணுங்க, எனக்கு இது வேணும்னு அப்படின்னு ஆசை மனசுல வந்துட்டா ஃபுல் டே பட்டில இது என் மனசுல இந்த பரிசு பின்னால்தான் சுத்தம். இது எங்க வாங்கினாங்க, இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு, ஐயோ நான் எடுத்துட்டு போயிட்டா எவ்வளவு. ஆல் த டைம் ஒரு விஷயம் பின்னாடியே மனசு சுத்திட்டே இருக்கும். ஹாப்பினஸ் இல்ல. ஏன்னா எனக்கிட்ட 10 இருக்கலாம், ஆனா இது இல்லையே. இது வேணும்ன்ற ஒரு ஆசையில இருக்கிற சந்தோஷத்தை நம்ம எல்லாம் தொலைச்சிடுவோம். இல்லாத விஷயங்கள் பின்னாடி இருக்கிற சந்தோஷம், இருக்கிற சுகம், இருக்கிற அன்பு எல்லாமே தொலைச்சிட்டு, இருக்கிறதும் தொலைச்சாச்சு, இல்லாததும் கிடைக்கல. அப்ப துன்பம். கோவில்ல ஏறு, அங்க போ, இங்க போ, யோகா பண்ணு. we lost it. So இந்த 52 வருடங்கள் இந்த ஞானம்ல எனக்கு முடிஞ்சாச்சு. இந்த 50 இயர்ஸ்ல நான் கத்துக்கிட்டது the fundamental basic thing. fundamental and basic, அடிப்படையானது. இந்த ஞான மார்க்கத்துல அடிப்படையானது your own self respect. நீங்க என்ன அடைஞ்சீங்க, எவ்வளவு சேவா பண்ணீங்க, எவ்வளவு நீங்க ஸ்பீச் கொடுத்தீங்க, எவ்வளவு நீங்க முன்னாடி இருக்கீங்க, எவ்வளவு அது பண்ணீங்க, இது எல்லாமே பக்கத்துல வச்சு by the end of the day நான் யாரா இருக்கேன்றதுதான் முக்கியம். இவ்வளவு செஞ்சுட்டு, இவ்வளவு பேசி, இவ்வளவெல்லாம் பண்ணி சாயந்தரம் தூங்க போகிற முந்தி நான் யார்? ஹாப்பி சோல், சேட் சோல்.
என் மனசுல திருப்தி இருக்கா? அது எங்கேயோ இது இல்லாம இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்படி இல்லாம இப்படி இருந்திருந்தா நல்லா இருக்கும். அப்படி ஏதோ குறை இருந்துட்டே இருந்தா அப்புறம் who am I? ஸோ நான் நிறைய செஞ்சிருக்கேன், அதனுடைய பலன் எனக்கு கிடைச்சது திருப்தி இல்லை. அப்ப செஞ்சது எந்த கான்சியஸ்னஸ்ல செஞ்சேன், எந்த உணர்வோட செஞ்சேன்? நான் அவ்வளவு செஞ்சதுக்கும் பலன் எனக்கு திருப்தி இல்லாம இருந்தா நான் செஞ்சது ஒரு கர்ம மட்டும்தான். அந்த கர்மத்தினுடைய கான்சியஸ்னஸ் உணர்வு வந்து லோ கான்சியஸ்னஸ். உயர்ந்த உணர்வோட கொஞ்சம் செஞ்சாலும் மனசு நிறைஞ்சிருக்கும், நிறைய திருப்தி கிடைக்கும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இன்னைக்கு பாபா சொன்ன போல ஆசீர்வாதம் கிடைக்கும், பிளெஸ்ஸிங். நான் நிறைய முயற்சி எல்லாம் பண்ண முடியாது, நிறைய யோகா எல்லாம் பண்ண முடியாது. ஞானம் இவ்வளவு வருஷமா நான் கேட்டுட்டே இருக்கேன். இங்க இருக்கிறவங்க அநேகமா 30 வருஷமா கூட வந்திருக்கலாம், 40 வருஷமா கூட வந்திருக்கலாம். பட் இவ்வளவு வருஷம் அதே ஞானத்தை நான் கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, ஆனா நான் எனக்குள்ள வந்து அந்த தாரணா பார்த்தா, என்னுடைய மனநிலைய பார்த்தா வந்து இன்னும் சோதான் இருக்கு. அப்போ நிறைய தடவை நம்ம மனசுல ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். ஐயோ, எதுக்கு நான் இவ்வளவு வருஷமா ஞானத்துல இருந்தா கூட என்னுடைய மனநிலை உயர்ந்த ஒரு மனநிலைக்கு எதுக்கு என்னால கொண்டு போக முடியாம இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு யூனோ ஃபீலிங் கூட வரலாம். என்னால முயற்சி பண்ண முடியல, நோ ப்ராப்ளம். நிறைய சேவா பண்ண முடியல, நோ ப்ராப்ளம். ஆனால் த பெஸ்ட் ஆல் டைம் எஃபர்ட் நம்ம மற்றவங்களிருந்து ஆசீர்வாதம் பிளெஸிங் ஏர்ன் பண்ணணும். நீங்க எனக்கு பிளெஸ் பண்ணுங்க, எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கக்கூடியது கிடையாது. நான் உங்களுக்கு உண்மையாகவே எந்த சுயநிலம் இல்லாமல் மனப்பூர்வமாக நான் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தேன். சுகம் மீன்ஸ் தைஹீகம் இல்ல, மனசால நான் உங்களுக்கு நல்ல ஒரு அன்ப 4 வார்த்தைகள் பேசினேன். ஓகே, நான் உங்களுடைய சக்தி, உங்களுடைய யூனோ ஒரு ஹோப்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய கொஞ்சம் ஐ ஸ்பெண்ட் டைம் வித் யூ. உங்களுக்கு ஏதோ எங்கேயோ மனசனுடைய ஒரு மூலையில அம்மாடா ஐ ஃபீல் வெரி குட், எனக்கு ரொம்ப நல்ல ஃபீல் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீலிங் நான் உங்களுக்குள்ள ஏற்படுத்தினால் கட்டாயமா எனக்கு உங்க மனசுல இருந்து, உள் மனசுல இருந்து பிளெஸிங் கிடைக்கும். அது பெரிய பெரிய பிளெஸிங். அது வாழ்க்கையில நான் எங்கெங்க யூனோ மாட்டிட்டேன், என் முன்னாடி போக முடியல, எல்லா தர்வாசா எல்லா கதவு என் வாழ்க்கையில மூடி இருக்கு, இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு தோண முடியாத ஒரு 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 சமயத்துல வந்து இந்த பிளெஸிங் தான் ஹெல்ப் பண்ணும். ஏதோ தடை இருக்கு, என் வாழ்க்கையில இந்த தடங்கள் வந்தாச்சு, எனக்கு எதுக்கு முன்ன போக முடியல, என் மனசு சரியில்லை. இந்த மாதிரி நம்ம பர்சனல் ஆவதும் நம்மளுடைய சேவையில ஆகுதும் குடும்பத்துல இருந்தாலும் சில அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது நம்ம இந்த ஆசீர்வாதங்களை என்ன சம்பாதிச்சோம் அதுதான் வேலைக்கு வரும். பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது, பொருள் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ஒருத்தருடைய உள்ளத்திலிருந்து எனக்காக ஐயோ நீங்க இவ்வளோ செஞ்சீங்க, நீங்க நல்லா இருக்கணுமா அப்படின்னு உள்ளத்திலிருந்து வருது இல்லையா ஆசீர்வாதம்னு, நீங்க தீர்க்க ஆயுஷு பவன் தலைமையில கைய வச்சு அதெல்லாம் கிடையாது. பட் இட்ஸ் ஆசீர்வாதம் என்றது இட்ஸ் a குட் தாட் வித் குட் ஃபீலிங்.
ஆசீர்வாதம் என்றாலே இட்ஸ் a very pure thought with good feeling, with good intention. நல்ல நோக்கத்தோட ஒரு தூய்மையான எண்ணம், நல்ல எண்ணம் எனக்காக, நான் உங்களுக்காக உள் மனசுல இருந்து நான் நினைச்சாலே அது ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்கள் தான் நம்மளுடைய ஒரு ஆன்மீக வாழ்க்கையில முயற்சியை உயர்த்தும். நம்ம எஃபர்ட்லெஸ்லி முன்னுக்கு போற ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு ஏற்படும். நான் நிறைய சேவை பண்ணி, நிறைய இது பண்ணி, இத்தனை வருஷம், இதெல்லாமே ஆடம்பரம் இல்லாத எனக்குள்ளேயே ஃபீலிங் வரும். எஸ், எனக்குள்ள, அதாவது என் வாழ்க்கையில ப்ரோக்ரஸ் இருக்கு. ஐ ஆம் ப்ரோக்ரஸிங். And what is the easy sign, the best sign to feel I'm progressing? நான் ப்ரோக்ரஸ், வாழ்க்கையில நான் முன்னேறிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்காக அறிகுறி என்ன? என்ன என்ன இந்த ஃபேன் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ண முடியுமா? நீங்க சொல்றது நான் சொல்றது உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கா? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நான் முன்னேறிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்காக அறிகுறி என்ன? சைன் என்ன? நிஷானி क्या है? சாரி. ஓகே ஓகே, feel light. Okay, happiness. Okay, so அதாவது ஹாப்பினஸ்ல கூட வந்து சில சந்தோஷம் அப்படின்றது வந்து டிபெண்டன்ட் ஹாப்பினஸ். நீங்க எனக்காக இது செஞ்ச நான் ஹாப்பி. நீங்க பார்த்து என்னை பார்த்து சிரிச்சு என் கூட பேசி அப்ப நான் ஹாப்பி. ஓகேயா? நீங்க எனக்கு கிஃப்ட் கொடுத்து என்னை பேம்பர் பண்ண ஐ எம் ஹாப்பி. நீங்க எனக்காக கவனிச்சுக்கிட்டு என்ன மேல கவனம் வச்சா என்ன ஹாப்பி. இதெல்லாம் டிபெண்டன்ட் ஹாப்பினஸ். அதாவது நீங்க இருந்தால், நீங்க இப்படி இருந்தால், அதுலயும் கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்படி இல்லாமல் இப்படி இருந்தால் அப்ப நான் ஹாப்பி. இது எல்லாம் டிபெண்டன்ட் ஹாப்பினஸ். அதாவது என்னுடைய சந்தோஷம் உங்க மேல டிபெண்டன்ட், உங்க மேல ஆதாரமா இருக்கு. நீங்க இப்படி இல்லாமல் அப்படி நடந்துகிட்டா அப்ப நான் ஹாப்பி கிடையாது. நீங்க இருந்த ஹாப்பி, நீங்க இல்லாம இருந்த ஹாப்பி. இது இருந்த ஹாப்பி, இது இல்லாம இருந்த ஹாப்பி. ஓகே, வெயில் இல்லாமல் கூலா இருந்தா நான் ஹாப்பி. ஸோ இதெல்லாமே டிபெண்டன்ட் ஹாப்பினஸ். பட் பாபா கொடுக்கக்கூடிய ஆன்மீக ஹாப்பினஸ் இஸ் இன்டிபெண்டன்ட் ஹாப்பினஸ். இது இருந்தாலும் இல்லாம இருந்தாலும், நீங்க கவனிச்சுக்கிட்டாலும், நீங்க கவனம் இல்லாம இருந்தாலும், நீங்க கொடுத்தாலும் கொடுக்காம இருந்தாலும், நீங்க கை தட்டினாலும் தட்டாம இருந்தாலும், நீங்க என்ன பார்த்து சிரிச்சாலும் சிரிக்காதாலும் ஐ ஆம் ஹாப்பி. Why I am happy? Why I am happy? Why I am happy? Because I am happy. I am happy. I am peace. Nanatma, Shanta Swarupatma. Nanatma, happy. So, நான் எதுக்கு ஹாப்பி என்ற கேள்வியே கிடையாது. என் பேர் என்ன? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? ஓகே, ஏன்னா அதுதான் நான், என் பேரு தான். இந்த மாதிரி இந்த உடலுடைய பேருக்கு எதுக்குன்ற கேள்வி என்ன? அது என்னுடைய பேர் தானே. அதே போன்று சந்தோஷம் என்றது எதுக்கு சந்தோஷம் என்ற கேள்வி, அது நான் வாழ்றதே சந்தோஷத்துக்காக தானே. தட் இஸ் மை பர்பஸ். என் வாழ்வனுடைய குறிக்கோள் என்ன சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும், சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட இருந்தாலும், மனிதர்களுடைய பிஹேவியர் எப்படிப்பட்ட இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கணும். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ?
ஓகே. ஏன் ஏன் நான் சந்தோஷமா இருக்கணும்? நீங்க பாட்டுக்கு திட்டுட்டே இருந்தா நான் சந்தோஷமா இருக்க முடியுமா? கடவுளுடைய குழந்தைகள் 1000 இல்ல, கோடி கோடியான மக்கள் இருந்து பாபா ஒவ்வொருத்தரா தேடி 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 தன்னுடைய குழந்தைங்கள அவரு எடுத்துக்கிட்டாரு. கடவுளால தேர்ப்பட்டு எடுத்த குழந்தைங்கள் கூட சந்தோஷமா இல்லைன்னா உலகத்துல வேற யாரு சந்தோஷமா இருக்க போறா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னு நான் சொல்வேன். தெரியும்னா சொல்ல மாட்டேன். தெரியாது, ஓகே, நான் சொல்வேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நிறைய தடவை நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஐயோ, எங்களுக்கு ப்ராப்ளம், நம்மளுக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஞானத்துல வந்தா மட்டும் ப்ராப்ளம்ஸ் இல்லாம போயிடாது. ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனாலும் நம்ம பாபா பாபா பாபான்னு ஹாப்பியா வாழ்ந்துடுவோம். ஒரு கடவுளுடைய சப்போர்ட்ல அது எப்படி சந்தோஷமா இருந்து வாழ்றதோ நம்மளுக்கே தெரியாது. சில தடவை நான் என்ன யோசிக்கிறேன்னு, பாவங்க வெளியில உள்ளவங்க எந்த ஆதாரத்துல சந்தோஷமா இருக்க முடியும்? அவங்களுக்கு தான் பாபா தெரியலையே. அவங்களுக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நம்மளுக்கும் ப்ராப்ளம் இருக்கு. நம்ம பாபா பாபான்னு ஹாப்பியா இருக்கோம். அவங்களுக்கு பாபா தெரியாது, அவங்க எப்படி ஹாப்பியா இருக்க முடியும்? ஐயோ, பாவமா இருக்குதுங்க, ரொம்ப பாவமா இருக்குது. அவங்களுக்கு பாபாவே தெரியலையே, சப்போர்ட்டே இல்ல. சப்போர்ட் இல்லாத கூட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட் இருந்தும் நான் இருக்கேன், நீ கவலைப்படாதன்னு கடவுள் எவ்ரிடே சொல்றாரு. நிறைய தடவை நம்ம வீட்டுல எல்லாம் இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் ஓட்டிருப்போம். மே பேட்டா பச்சா தும் சிந்தா மத் கர். யார் யார் வீட்டுல அந்த இருக்கு பாத்தீங்களா? ஆனாலும் அந்த போட்டோ கீழே உட்கார்ந்தே சிந்தா பண்ணிட்டு இருக்கோம். கடவுள் அங்க உட்கார்ந்து கை இப்படி பண்ணிட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்ற ஒரு பெரிய போஸ்டர் போட்டோ அங்க செவரில் ஒட்டிட்டு அது பின்னாடி கீழே உட்கார்ந்து யோசனை பண்ணி கவலைப்படு, ஐயோ இப்படி என்ன அப்படி என்ன அது என்ன செய்யணும். இப்போ கடவுள் கூட என்னங்க பண்ண முடியும்? அவர் தான் சொல்றாரு இல்லையா, நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொன்னா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவர் எப்பவுமே தான் இருக்காரு. அவர் எப்பவுமே நம்ம துணையில தான் இருக்காரு. நம்ம யோகால பண்ற போது கூட பாபா நீ எப்பவுமே என் துணை இரு, பாபா நீ எப்பவுமே என் துணை இருன்னு தான் சொல்லுவோம். அவர் தான் இருக்காரு, நான் இல்ல. அவர் என் துணையில இருக்காரு, நான் தான் அவருடைய துணையில இல்ல. மிக்ஸ் டிஃபரன்ஸ். பாபா என்னுடைய துணையில இருக்கிறதுக்கும் நான் அவருடைய துணையில இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? கடவுள் எப்பவுமே அவருடைய பேச்சு மீற மாட்டாரு. God's promise. You see? It's God's promise. பட் நம்மளுடைய ப்ராமிஸ் தான் எவ்ரி டே பிரேக் ஆகுது. ஒவ்வொரு நாள் நம்ம செஞ்ச எல்லா ப்ராமிசஸ் நம்ம பிரேக் பண்ணிட்டே வரோம். ஆனா கடவுள் எப்பவுமே அவருடைய ப்ராமிஸை பிரேக் பண்ண மாட்டார். நான் இருக்கேன், நான் உன்னுடைய எல்லா கவலைகள் நான் எடுத்துக்கிறேன், உன்னுடைய எல்லா பாரங்கள் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னா அவர் செய்வார். ஆனால் இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்குன்னா, என்ன இருக்கு? இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் தான். அவர் எடுத்துக்கிறார், நம்ம கவலையும் எடுத்துக்கிறார், நம்ம துன்பத்தை எடுத்துக்கிறார், நம்ம பாரத்தை எடுத்துக்கிறார், எல்லாமே எடுக்கிறதுக்காக தான் அவர் வந்திருக்கிறாரே. இது தெரிஞ்சாலும் நம்ம பாரத்தை எடுத்துட்டு இருக்கோம். ஏன்? வை? ஏன்? என்னது? Body conscious. Okay. And நம்பிக்கை. நம்பிக்கையில நிறைய லெவல்ஸ் இருக்கு. There are many levels in faith. Different levels. என்னுடைய வாழ்க்கையில நான் கடவுள் மீது வச்ச ஒரு நம்பிக்கையினுடைய லெவல் எப்பேற்பட்ட லெவல்? இந்த லெவலா, இந்த லெவலா, இந்த லெவலா, அந்த லெவலா? ஓகே.
பிரம்மா பாபாவுக்கு கூட சிவ பாபா மேல நம்பிக்கை இருந்தது. இருந்ததா இல்லையா? எஸ் ஆர் நோ? வெரி குட். தாதிகளுக்கு கூட பாபா மேல நம்பிக்கை இருந்தது. பாபா, பிரம்மா பாபா, சிவ பாபா 2 பேர் மேலயும் நம்பிக்கை இருந்தது. எஸ் ஆர் நோ? ஓகே. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நம்ம சீனியர் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு கூட பாபா மேல நம்பிக்கை இருக்கு. இருக்கா இல்லையா? நம்மளுக்கும் பாபா மேல நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கையில வித்தியாசம் இருக்கா இல்லையா? தாதி பாபா சீனியர்ஸ் வச்ச நம்பிக்கைக்கும் நான் பாபா மீது வச்ச நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குன்னா இது, இல்லைன்னா இது. என்ன வித்தியாசம்? அவங்களுடைய விசுவாசம் நம்பிக்கை இங்க இருக்கு, நம்மளுடைய நம்பிக்கை இந்த கேட்டகரியில எங்க இருக்கு தெரியாது. நம்மள்கிட்ட இந்த பர்ஸ் இருக்கு இல்லையா? பர்ஸ் இருக்கு, மொபைல் இருக்கு. எஸ்பெஷலி nowadays mobile is a very precious thing for everybody. இந்த மொபைல் இருக்கு இல்லையா, அல்லது உங்க பர்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படி போயிட்டு வரணும் அப்படின்னாலும் அது கொடுக்கணும்னாலும் நீங்க பாப்பீங்க யார் கையில கொடுத்துட்டு போகலாம். எல்லார் கையில நீங்க பர்ஸ் வச்சுக்கோங்க, நான் 2 நிமிஷம் போயிட்டு வரேன்னு கொடுக்க முடியாது. நம்ம அதுல பாப்போம், அதுல நம்பிக்கையா இவங்க என்னுடைய பொருள் அவங்களுடைய பொருளை விட அதிகமாக ஜாக்கிரதையா வைப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு உருவானால் ஏற்பட்டால்தான் நான் அந்த என்னுடைய பர்ஸ் நான் உங்க கையில கொடுத்து 2 நிமிஷத்துக்கு நான் போயிட்டு வருவேன். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஒரு பர்ஸ் கொடுக்கறதுக்கு கூட நம்ம எவ்வளோ யோசிச்சு நம்பிக்கை இருக்கிறவங்ககிட்ட தான் அது 2 நிமிஷத்துக்கு இருந்தாலும் கொடுத்துட்டு போகும்போது பாபாக்கு நம்ம வாழ்க்கைய கொடுக்கிறோம். பாபாவே நம்மளுக்கு வாழ்க்கைய கொடுத்திருக்காரு. அவர் கொடுத்த வாழ்க்கை தானே இது. எத்தனை பாக்கியம் செஞ்சிருந்தால், எவ்வளவு நல்ல செஞ்சிருந்தால் நம்மளுக்கு இந்த அருமையான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. கடவுளால இந்த தூய்மையான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை அடைஞ்ச ஒரு பாக்கியத்தை முன்னாடி இந்த வாழ்க்கையில நம்ம படக்கூடிய ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் பெரிய விஷயமே கிடையாது. பெரிய விஷயமே கிடையாது. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. இவ்வளவு அருமையான வாழ்க்கை கொடுத்தவர், அத காக்கக்கூடிய பொறுப்பு கூட அவருதே தானே. இந்த மாதிரி ஒரு அம்மா ஜென்மம் கொடுப்பாங்க, பர்த் கொடுப்பாங்க ஒரு குழந்தைக்கு. மோஸ்ட்லி எந்த அம்மாவும் அப்பாவும் பெருவி கொடுத்த குழந்தைகள் பெருவி கொடுத்துட்டு அப்படி போயிட மாட்டாங்க. நான் பெருவி கொடுத்த என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபினிஷ், நீ எப்படியாவது இருன்னு போயிட மாட்டாங்க. ஈவன் அனிமல்ஸ் கூட, இந்த டாக், கேட், எனி அனிமல், கவ், எனி அனிமல், எந்த பிராணி, அனிமல்ஸ், மிருகங்கள் கூட அவங்க அதாவது அவங்க அவங்களுடைய குழந்தைங்களை பிறந்த உடனே கூட கேர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது கடவுள் நம்மளுக்கு பிறவி கொடுத்தாரு. மனிதனுக்கே தன் குழந்தைகள் மேல அவ்வளோ பாசம், அவ்வளோ இது இருந்தா இது கடவுள் நம்மளுக்கு அலௌகிக்க ஜென்மத்தை கொடுத்தாரு. சரி, நீ உன்னுடைய ப்ராப்ளம்ஸோட என்னுடைய ஜாப் ஃபினிஷ், நான் பிரிவை கொடுத்த, நீ எப்படியாவது விட்டுட்டு போயிட மாட்டாரு. இந்த நம்பிக்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு நிறைய ஞானம் இருக்கு, பட் ஞானத்துக்கு சம்பந்தப்பட்ட சில ஃபீலிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலேஜ் விதவுட் ஃபீலிங்ஸ் ஆர் டேஸ்ட்லெஸ். எவ்வளவு பெரிய பெரிய நம்மளுக்கு விஷயங்கள் சொன்னாலும் தெரிஞ்சாலும் அந்த ஞானத்துல உள்ள அந்த ஒரு சுவை இருக்கு இல்லையா, அந்த ருசி, அது ஃபீலிங். அந்த ஃபீலிங் இல்லைன்னா அந்த நாலேஜ்க்கு, அந்த ஞானத்துக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது. அப்ப கேட்கறவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா அதுல டேஸ்ட் இல்லை அப்படின்னு ஃபீல் ஆயிடும்.
சில பேர் சமைப்பாங்க, பாதாம் எல்லாம் போடுவாங்க, ஏலச்சி எலாய்ச்சி, ஓகே, நிறைய அதுல எல்லாம் போடுவாங்க, டேஸ்டே இருக்காது. ஆனா சில பேர் ஜஸ்ட் தாளிச்சு கொடுப்பாங்க, ஐயோ சாப்பிட்டுட்டே இருக்கலாமான்னு தோணும். ஏன்னா அதுல வந்து ஃபீலிங்ஸ் இருக்கு. மேக்ஸ் a lot of difference. So knowledge is a food for the soul. It's such a nourishing food. எவ்வளோ பவர்ஃபுல் ஃபுட்டுன்னா எல்லாராலையும் அந்த ஃபுட்டை ஈட் பண்ணி சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணக்கூடிய தாக்கத்து இல்லை, சக்தி இல்லை. கேட்குற வரைக்கும் எல்லாருக்கும் ஓகே. அந்த கேட்கக்கூடிய ஞானம் வந்து உள்ள போய் வேலை செஞ்சு டைஜஸ்ட் பண்ணி அதை வித்ஸ்டாண்ட் பண்ணி அந்த அதாவது நடைமுறையில கொண்டு வரணும். ஞானத்தை டைஜஸ்ட் பண்றதுன்னா நடைமுறையில கொண்டு வரணும். அது நம்முடைய பிஹேவியர்ல தெரியணும். நம்ம பேசுற விதம், பார்க்குற விதம், நடக்கிற விதம், மற்றவங்களோட பேசுற விதம், all of that is inclusive. ஏன் அதுல தெரிஞ்சுட இவங்க ஞானத்தை வந்து கேட்டது மட்டும் இல்லாமல், சாப்பிட்டது மட்டும் இல்லாமல், சாப்பிட்டதை வந்து ஜீரணிச்சு அது சக்திய மாறி அந்த சக்தி வந்து கை கால் முகத்துல தெரியுது அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால வந்து இது ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு பிராமண ஆத்மா வெரி வெரி ப்ரெஷஸ். அவங்களுக்குள்ள 10 தவறுகள் இருக்கலாம். ஆனா கடவுளால அவர் தேர்ந்தெடுத்தவர். ஆகையால அந்த ஆத்மா கடவுளுக்காக இம்பார்ட்டண்டா இருக்கும் பொழுது அவங்க நம்பக்குள்ள இம்பார்ட்டன்ட். ஸோ இட் இஸ் ஃபார் மீ டு see the better side or the worst side. அந்த ஆத்மானுடைய நல்ல விஷயங்கள் பக்கம் பார்க்கணுமா அல்லது எனக்கு பிடிக்காத விஷயங்கள் பக்கம் பார்க்கணுமா, அது என்னுடைய சாய்ஸ். ஒவ்வொரு ஆத்மாவை தேடி எடுக்கிற பொழுது கடவுளுக்கு கூட நம்மள்கிட்ட இருக்கிற பிளஸ் மைனஸ் அவர் பார்த்திருப்பாரு இல்லையா. இவங்ககிட்ட இது கெட்டது இருக்கு, இது நல்லது இருக்குன்னு அவர் தெரியும் இல்லையா. அவர் என்ன பார்த்து எடுத்தாரு? கெட்டது பார்த்து எடுத்தாரா, நல்லது பார்த்து எடுத்தாரா? நம்ம கூட இதுதான் செய்யணும். தெரியும் இவங்ககிட்ட 10 இது இருக்கு, இது செய்வார், அப்படி செய்வார், கோவப்படுறாரு, அப்படி ஓகே. பட் கடவுள் எதுக்கு எடுத்தார் அவரை? இந்த நல்ல குணத்தை பார்த்து. ஸோ நான் கூட என்ன செய்யணும், இதெல்லாம் பக்கத்துல வச்சுட்டு ஐயோ கடவுள் இந்த ஆத்மாக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏபிளா ஃபீல் பண்ணி வேர்தியா ஃபீல் பண்ணி லாயக்னு தெரியும் இல்லையா, யோக்கியத்தைய பார்த்து அவர் எடுக்கிற பொழுது நான் இவங்க லாயக்கே இல்லை, ஐயோ எதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட ஞானத்துக்கு வருவாங்களா, இவங்களெல்லாம் சத்தியம் இந்த மாதிரி எல்லாம் யோசனை பண்றது இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. இட் மீன்ஸ் அந்த மாதிரி யோசனை பண்றவங்க வந்து கர்மா பிலாசபிய நல்லபடியா புரியலன்னு அர்த்தமா புரியுது. நீங்க இப்படி செய்றீங்க, நீங்க இப்படி செய்றீங்க, இப்படி செய்றீங்கன்னு இதே யோசிச்சுட்டு இருந்தா நான் உங்களுடைய கர்மான நான் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கே தலை மீறி கர்மா இருக்கு. 63 ஜென்மங்கள் செஞ்ச கர்மாவே தீக்காவே நான் திணட்டு இருக்கேன். உங்க கர்மாவும் நான் எடுத்தா அது எப்போ தீரும்? நான் எப்போ போறேன்? நான் எப்போ வீட்டுக்கு போறேன்? வீட்டுல இருந்து ஸ்வர்க்கத்துக்கு நான் எப்போ போனோம்? இந்த ஜென்மத்துல முடியுமா? அதனாலதான் நிறைய தடவை வந்து நம்ம பழைய ஆத்மாக்கள் தான். பட் நம்ம யோகா சரியா பண்ண முடியல. யோகால உட்கார்ந்தாலும் தூக்கம் வருது, யோகால உட்கார்ந்தாலும் புத்தி அங்க போகுது. யோகா மீன்ஸ் ஜஸ்ட் அந்த பாபாவோட அந்த அன்புல வேற எதுவுமே தோண வேண்டாம். எந்த மனிதனும் என்னுடைய புத்தி என்ற ஒரு ஸ்கிரீன் மேல வரவே வேண்டாம். இப்ப நம்ம யோகால உட்காந்து எத்தனை பேர் மனசுல வருவாங்க, ஸ்கிரீன் மேல வருவாங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? மனிதர்களே நான் என்னுடைய மனசு என்ற ஸ்கிரீன் மேல சுத்திட்டே இருந்தா அவர் எப்போ உட்காருவாருங்க?
मन मंदिर है, बंदर नहीं. மனசுன்றது கோவில். கோவில்ல யார் இருப்பா? மனிதனா தேவதையா? நாம தேவதை ஆகிறவங்க யார் மனசுல இருக்கணும்? கடவுள். அந்த கடவுள் மட்டும் இல்லாமல் அவர் வந்து வந்து போவாரு. நான் ஆத்மா சிவ பாபா, நீ சிவ பாபா, நான் உன்ன குழந்தை, நீ என்னோட குழந்தை. அவர் வருவார் போறார். மீதி டைம்ல இருக்கிறது எல்லாமே மனிதர்கள் தான். இவங்க எதுக்கு, அவங்க எதுக்கு, இது எதுக்கு, அது எதுக்கு. மனிதர் இல்லைன்னா சிச்சுவேஷன்ஸ். அன்னைக்கு இப்படி எதுக்கு நடந்தது, இன்னைக்கு இப்படி எதுக்கு நடக்குது, இப்படி நடந்துடுமோ. இது எல்லாமே நம்பிக்கை இல்லாத சிந்தனைகள். நம்பிக்கை இருக்கு, முழுமையான நம்பிக்கை இருக்குன்னா சிந்தனைகள் இருக்காது. அதிகமான மனசுல சிந்தனைகள் வந்துட்டே இருக்குதுன்னா நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இப்ப நான் இந்த சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், விழுந்துடுவேன், இந்த கால சரியில்லையா, இது ஓட்டையா, இந்த மாதிரி அப்படி இருந்தா நான் உட்காரவே முடியாது. விழுந்த ஒரு பயத்தோட பல எண்ணங்களோட நான் உட்கார்ந்துட்டும் இருக்கேன். ஆனா உட்கார முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். வாழ்க்கையிலயும் அப்படிதான் இருக்கும். நம்ம வாழ முடியாத வாழ்ந்துட்டு இருக்கோம். இட் மீன்ஸ் லேக் ஆஃப் ஃபெய்த். கடவுள் என் கை பிடிச்சு நடக்க வச்சிட்டு இருக்கார் அப்படின்ற ஒரு உறுதியான நம்பிக்கை சிந்தனையற்ற மனசை உருவாக்கும். அதாவது சிந்தனையற்ற மனசு மீன்ஸ் சிந்தனை இல்லாத மனசில் கிடையாது. இந்த அன்வான்ட் பயம் கலந்த ஆங்ஸைட்டி கலந்த மனசு இல்லாமல் ஒரு ஸ்திர மனசு, ஸ்டேபிளைஸ்ட் மைண்ட். பஸ் பாபா இருக்கு. இது லவ், கடவுளுடைய அன்புல ஒரு லீனமான அனுபவத்தை பண்ண முடியும். இல்லைன்னா வந்து போவோம். யார் யாரு மദ്രാஸ் பீச்ல போயிருக்கீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியுமா இல்லையா? தெரியாதுன்னா சொல்லுவேன். ஓகே, இந்த பீச்ல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பீச்ல இட்ஸ் an observation, இட்ஸ் ஜஸ்ட் an observation. நிறைய பீச்சஸ் போயிருப்போம், பார்த்துருப்போம். இது என்னுடைய அப்சர்வேஷன். சில பேர் இந்த பீச்ல பீச் அங்க இருக்கு, கடல் அங்க இருக்குங்க, இவங்க இங்க எங்க அங்க கொஞ்சம் ஷெட் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அது கீழே ஒரு பாய போட்டோ இல்ல ஒரு பெஞ்ச போட்டோ அங்க ரொம்ப ஆறாம உட்காந்து அவங்களுக்கு டோலி எல்லாம் இருக்கும்ல, முறுக்கு அது அதெல்லாம் வச்சுட்டு ஹாப்பியா கால் நீட்டுட்டு அங்க பீச்ல விளையாடுறவங்க எல்லாம் பார்த்துட்டு இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பீச் அங்க இருக்கு, தண்ணி அங்க இருக்கு, இவங்க இங்க இருப்பாங்க, தூரத்துல இருந்து பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னன்னா, அவங்க கடல் கிட்ட போவாங்க, தண்ணி கிட்ட போய் அந்த கால் மட்டும் அந்த தண்ணியில போட்டுக்கிட்டு இப்படி 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 விளையாடிட்டு கால் மட்டும் அது இதாகும், வெட் ஆகும், அது என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. மூணாவது கேட்டகரி தண்ணிக்குள்ள போய் நீச்சல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேயா? நீச்சல் அடிச்சு பேசிட்டு இருப்பாங்க, யார் வரா, நீ கூட வா, தலை மட்டும் மேல இருக்கும், கை கால் இப்படி எல்லாம் அடிச்சுட்டு அவங்க எல்லாம் வெளியில அதாவது எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா தண்ணியில உடம்பு நீச்சல் அடிச்சு. நாலாவது கேட்டகரி என்னன்னா, தண்ணிக்கு உள்ள போய் நீச்சல் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு மேல யாரு வரா, யாரு போறா, யாரு கடலை சாப்பிட்டுட்டு இருக்கா, யாரு பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருக்கா, அதெல்லாம் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. என்ஜாயிங் இன்சைட். அவங்க வெளியில நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. உள்ள அவங்க ஹாப்பியா நீச்சல் அடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம யோகால கூட இந்த 4 ஸ்டேஜஸ் இருக்குங்க. பாபா கடல் தானே, அன்பு கடல், ஆனந்த கடல், எல்லாத்துக்கும் மிஞ்சி அவரு வெரி இம்பார்ட்டன்ட்லி அமைதி கடல்.
ஃபர்ஸ்ட் மனசு அமைதியானாதான் மற்ற விஷயங்களை நம்ம அனுபவிக்க முடியும். மனசு அமைதியே ஆகலைன்னா அன்பாவதும் சந்தோஷமாவதும் மற்ற விஷயங்களை அனுபவிக்க முடியாது. ஆகையால த ஃபர்ஸ்ட் லெசன், முதலாவது லெசன் நம்மளுக்கு கொடுத்தது आप शांत स्वरूप आत्मा हो, मैं आत्मा शांत स्वरूप. ஃபர்ஸ்ட் அந்த மைண்டை அமைதிப்படுத்தணும். பேச்சில் இருந்தாலும் பிஹேவியர்ல கொஞ்சம் அமைதி இருக்கணும். இப்படி டக்குன்னு ரியாக்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு 30 செகண்ட்ஸ் எடுக்கலாமே. இவங்களை திட்டணும்னு தோணாலும் திட்டுங்களே, 30 செகண்ட் அப்புறம் திட்டுங்க. ஓகேயா? அப்புறம் அந்த திட்டுற இன்டென்சிட்டியே போயிடும். அப்ப நம்ம அவங்களுக்கு திட்ட மாட்டோம், சொல்லுவோம். 30 செகண்ட் முன்னாடியும் 30 செகண்டுக்கு அப்புறம் இருக்கிற வித்தியாசம் டே அண்ட் நைட் வித்தியாசம். எஸ் ஆர் நோ? சாந்தி சாந்தி சாந்தி. அமைதியை யோசிங்க, அமைதியா பேசுங்க, அமைதியா நம்ம காரியங்களை செய்யணும். ஆத்மாலையோ அமைதி இல்ல, செயல்லையோ அமைதி இல்ல, பேச்சுலயோ அமைதி இல்ல. ஆனா யோகால மட்டும் நான் அமைதி ஆத்மா எங்க அமைதிங்க? இந்த மாதிரி 10 ஜென்மங்கள் எடுத்து நான் அமைதியான ஆத்மா, சாந்த ஸ்வரூப ஆத்மா, சாந்த ஸ்வரூப சொல்லிட்டே இருந்தாலும் ஒண்ணுமே ஆகாது. இந்த கல் இருக்கு இல்லையா, கல்லு, அது மேல நீங்க தண்ணி போட்டுட்டே இருந்தா என்ன ஆக போகுது? அந்த மாதிரிங்க. சோ இந்த அமைதி என்றது சொல்லக்கூடியதோ சிந்திக்கக்கூடியதோ கிடையாது. நான் அமைதி சொரூபமான ஆத்மா என்றது சிந்தனை கிடையாது. இட்ஸ் அ ஃபீலிங். சிந்தனை என்றது ஞான துளி. பட் அன்லெஸ், நான் சொன்னபடி அன்லெஸ் அதை ஃபீல் பண்ணாமல் அதுல ருசி இல்லை. சோ ஒவ்வொரு ஞான துளி பின்னாடி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஞானம் என்றால அந்த பாயிண்ட், அந்த விஷயம் கேட்கறது. யோகா என்றால அந்த பாயிண்டுடைய ஃபீலிங்ல போகிறது. ஸோ ஃபீலே ஆகலைன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மனசுன்னு உள்ள அந்த அந்த யூனோ அந்த தண்ணிக்குள்ள போகக்கூடிய ஒரு இது எப்படி ஆகும்? இங்கிருந்து நான் தண்ணி இப்படி பீச்சுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு போயிட்டு வந்தேங்க பாருங்க, காலையில நனைஞ்சு வந்திருக்கு. காலை மட்டும் நனைஞ்ச பத்தாதுங்க. நீங்க நீச்சல் அடிச்சாலும் தலை மேல தானே இருக்கு, எல்லாமே பார்த்துட்டுல இருக்கீங்க. நம்ம உள்ளுக்கு போயிடணும். அது லவ்லியின் ஸ்திதி. நீங்க யாரு, என்ன, எப்படி இருக்கீங்க, இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ். உங்களை பற்றி யோசிக்கிறது என்னுடைய கடமையே இல்லை, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை. இட்ஸ் நாட் மை ஜாப், இட்ஸ் நாட் மை பிசினஸ். Why should I think about somebody? நீங்க இப்படி அப்படி எதுக்கு இல்ல? அது நீங்க உங்க கர்மா ஆச்சு. That's your story. நான் எப்பவுமே மற்றவங்களோட கதையில நிறைய இன்வால்வ் ஆயிடுறேன். என்னுடைய கதை காத்திருக்க விட்டாச்சு. ஃபர்ஸ்ட் என்னுடைய கதையை சரி பண்ணணும் தானே. நம்ம மற்றவங்களுடைய கதையை சரி பண்றதால ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறோம். மற்றவங்களுடைய கதையை சரி பண்ணி பை த எண்ட் ஆஃப் த டே என்னுடைய கதையெல்லாம் தாறுமாறைய போச்சு. ஸோ என்ன, நான் எழுதின கதையில நான் தான் ஹீரோ. நான் எழுதின கதையில நான் தான் நடிக்கணும். ஸோ நான் என்னுடைய கதை, என்னுடைய நடிப்பு மேலதான் நம்ம கவனம் வைக்கணும். தவிர உங்களுடைய கதை, நீங்க எழுதின கதை, நீங்க நடிக்க போகிறது, நீங்க என்ன கேட்டால் நான் சொல்லலாம். உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அது என்னுடைய ஏரியாவே கிடையாது, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. அப்ப நான் எதுக்குங்க யோசிக்கணும்? இட்ஸ் ஆல் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி என்று பாபா சொன்ன போல
बच्चे समय व्यर्थ नहीं करो, டைம் வேஸ்ட் செய்யாதீங்க. ஸோ நிறைய டைம் நம்ம சிந்தனையில வேஸ்ட் பண்றோம். இப்ப நம்ம எல்லாம் உட்காந்து கிளாஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம மனசுல என்ன ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியாது, உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியாது. கேட்டுட்டு இப்படி தலையும் ஆட்டிட்டு இருக்கலாம். மனசா என்னென்னலாம் யோசிச்சுட்டு வருது, எத்தனை தடவை வெளியே சுத்திட்டு வந்தது. ஏன்னா ஒரு தடவை 2 தடவை 4 தடவை 10 தடவை யோசிக்கிற பொழுது மனசுக்கு ஒரு ஹேபிட் கிரியேட் ஆகும். 12வது தடவை உங்களுக்கு சொல்லாமே மனசு யோசிக்க ஆரம்பிச்சிடும். 4 தடவை நான் கான்சியஸா யோசிப்பேன். யோசிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன். 5வது தடவை நான் மனசுக்கு இது யோசின்னு சொல்ல தேவையில்லை, அதே பாட்டுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிடும். 10ஆம் தடவை வரும் பொழுது இப்ப நான் மனசுக்கு சொல்றேன், யோசிக்காத, இது வேண்டாம், ஐயோ பாபா எனக்கு இந்த யோசனை வேண்டான்னு கஷ்டப்பட்டாலும் இப்போ மனசு அதே ரூட்ல போயிட்டே இருக்கு. அந்த ஹேபிட்ட போட்டதே நான். அதனாலதான் ஒவ்வொரு யோசனை மனசுல இருந்து வரும் பொழுது கேர்ஃபுல். நான் ஒரு ஹேபிட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தடவை அந்த ஹேபிட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ரிவர்ஸ் பண்றதுக்கு டபுள் டைம் எடுக்கும். தவறான ஹேபிட் கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு தடவை தவறா கிரியேட் பண்ண ஹேபிட்டை ரிவர்ஸ் பண்றது இட்ஸ் அ பிக் ஜாப். நிறைய டைம் எடுக்கும். அதனால நம்ம மனசா வாச்சா கர்மனா, அதாவது நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய சொல் பேச்சு, நம்முடைய செயல்ல வேஸ்ட் ஆகாமல் மற்றவங்கள் பற்றி சிந்தனை பண்ணால் தானே அவங்களுக்கு துன்பமோ இன்பமோ கொடுக்கக்கூடியது. சிந்தனையே பண்ண வேண்டிய ஜென்ரலா எல்லாருக்குமே, எனக்கும் மற்றவங்களுக்கும் இயற்கைக்கும் நல்லதுதான் நல்லதுதான், இந்த குட் விஷஸ் மட்டும்தான் என் மனசுல நிறைஞ்சிருந்தால் உங்களுக்கு மட்டும் நான் குட் விஷஸ் கொடுக்குறேன், ஏன்னா நீங்க எனக்கு அன்பு பண்றீங்க. இவங்களுக்கு நான் குட் விஷஸ் கொடுக்க மாட்டேன், ஏன்னா இவங்க எப்பவுமே என்ன சண்டை போடுவாரு. அது குட் விஷஸ் கிடையாது. நீங்க எனக்கு என்ன கொடுக்குறீங்க அது உங்க ப்ராப்ளம். நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை பார்த்து அதே தான் நான் திருப்பி கொடுக்கணும்னா அது கர்மா கணக்கு நான் ரொம்ப நெகட்டிவா கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன கொடுக்குறீங்க தட்ஸ் யுவர் ப்ராப்ளம். பட் நான் என்ன பேசணும், நான் என்ன சிந்திக்கணும், நான் உங்களுக்காக என்ன கொடுக்கணும்ன்றதை மட்டும்தான் நான் கவனத்துல வைக்கணும். ஏனென்றால் அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையில நான் எப்பேற்பட்ட அந்த வாழ்க்கைய கெடுக்க விருப்பப்படல. ஒரு அருமையான பொம்மை, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டால்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணீங்க, ரொம்ப நல்லது, அருமையானது. பார்த்து பார்த்து நீங்க அந்த டால், அந்த பொம்மைய, அந்த பொருளை கொண்டு வந்தீங்க. அப்போ நான் அதை சேஃபா வைக்கணுமா இல்ல தூக்கி போட்டு ஆமா இத்த போல 10 வருதுன்னு அப்படி வச்சிடலாமா? வச்சிட மாட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடித்தவங்க, எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, என்னை பற்றி அவங்களுக்கு கௌரவம் இருக்கிற கூடியவங்க கொடுத்தது நான் இன்னும் ரொம்ப நல்லா ஜாக்கிரதை வைப்பேன் இல்ல. அதே போல பாபா நம்மளுக்கு இவ்வளவு அருமையான வாழ்க்கை கொடுத்திருக்காரு. என்னை சுத்தி 10 கஷ்டங்கள் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. நான் 30 வருஷம் முந்தி சென்னையில இருந்தவ. 30 வருஷமா நான் கேன்சரோல இருக்கேன். நான் 30 வருஷம் முந்தி, அதாவது மேபி 35-40 இயர்ஸ் முந்தி, இது சென்னையில தான், அது எந்த சென்டர் எனக்கு நினைவில்லை. ஒரு மாதா யங் மதர் வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 30 வயசு இருக்கலாம், கல்யாணமானவங்க. சென்டருக்கு டெய்லி வருவாங்க.
வந்து அவங்க பாபா யோகா பண்ணிட்டு அது ஒரு 11 மணி 12 மணி அப்படி வருவாங்க. யோகா பண்ணிட்டு டெய்லி அழுதுட்டு போவாங்க. ஒரு தடவை நான் பார்த்தேன், எதுக்கு இந்த அம்மா அழுதுட்டு டெய்லி அழறா? நான் பார்த்தேன். ஓகே, சில தடவை பாபா அந்த எமோஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த அன்பு கண்ணீர் இருக்கலாம், ஆனந்த கண்ணீர் இருக்கலாம். தினமும் ஆனந்த கண்ணீர் வருதுன்னு எனக்கு டவுட் வந்தது. நான் அவங்கள போய் கேட்டேன், நீங்க எதுக்கு நீங்க ரொம்ப பாபாவை பார்த்து அதாவது அன்பு அன்பு ஏது என்ன ஏது சிஸ்டர், ரொம்ப கஷ்டம் வீட்டுல அப்படின்னு சொன்னா. என்னன்னா எங்க மாமியார் இருக்காருல்ல, அவங்க எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டா, என்ன அடிக்கிறா, இந்த சூடெல்லாம் வைக்கிறா அப்படின்னு அவங்க ரொம்ப கதையா சொன்னாங்கன்னா, எதுக்குமா அப்படின்னா, என் ஹஸ்பண்டும் நானும் ஒருத்தரை விரும்பி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவர் ஒரே பையன், அவங்களுடைய அம்மாக்கு இஷ்டம் இல்லை. நான் ரொம்ப ஷி வாஸ் அன் என்ஜினியர் கேர்ள், அவ இன்ஜினியர் படிச்சுட்டு வந்தா. ஸோ இன்ஜினியரிங் இருக்கிற போது அவங்களுக்கு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. மாமியாருக்கு பிடிக்கல. ஸோ எப்படியாவது இவளை விரட்டுடணும்னு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கான். டெய்லி வந்து காமிக்கிற பாருங்க, இங்க சுட்டாங்க, இங்க அடிச்சாங்க. நிறைய தடவை சென்ட்ரல்ல இருந்து கூட அவங்க நான் சாப்பாடு கொடுத்துருப்பேன், சாப்பிட்டுட்டு போயிருப்பாங்க. ஒரு நாள் வந்து நான் சொன்னேன், நீ படிச்ச பொண்ணு தானே, நீ இன்ஜினியர் தானே, நீ பேசாம போயிடு, வேற வீடு எடு, ஜாப் பண்ணு, ஜாப் கிடைக்கும் இல்லையா? ஆமா சிஸ்டர், ஜாப் கிடைக்கும். ஸோ யூ டூ ஜாப், யூ லுக் ஆஃப்டர் யுவர் செல்ஃப். எவ்ரி டே நீ இதுக்கு படணும். அவங்க ரொம்ப நல்ல வார்த்தை, இத்தனை வருஷமானாலும் அந்த ஒரு வார்த்தை எனக்கு நினைவு இருக்கு. அந்த சிஸ்டர் என்ன சொன்னாங்க, அந்த மாத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? மாமியார் என்ன கொடுமைப்படுத்துறாங்க, ஆனா என்னுடைய கணவன் என்ன ரொம்ப அன்பு பண்றா. அவர் செய்யற அன்பு முன்னாடி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் சொன்ன, நாளையில இருந்து இல்ல நீ வீட்டு விட்டு போ, இல்லைன்னா அழாத, ரெண்டுத்துல ஒண்ணு பண்ணு, இங்க வந்து கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணாத. ஸோ யூ டிசைட் வாட் யூ ஹாவ் டு டூ. இந்த டார்ச்சரோட இந்த கணவன் அன்பு பண்றா அப்படின்ற இருக்கணுமா, அல்லது இது அன்பு வேண்டாம் டார்ச்சர் வேண்டான்னு நீ வெளியே போகணுமா, அதை நீ டிசைட் பண்ண. ஆனா சென்ட்ரல் வந்து அழாத. பட் அந்த அந்த பொண்ணு சொன்ன அந்த ஒரு லைன் வந்து இட் ரியலி டச்ட் மை ஹார்ட். ஒரு சாதாரண மனித அன்புக்காக அந்த பொண்ணு அவ்வளோ டார்ச்சரை அனுபவிச்சுட்டு இருக்கா. கடவுளுடைய அன்பு அவர் எவ்வளோ கடல் அளவுக்கு கொடுத்துட்டு இருக்கார். தூய்மையான அன்பு, ஆன்மீக அன்பு, எல்லையற்ற அன்பு. இந்த அன்பு முன்னாடி நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் டாலரேட் பண்ண முடியாதா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணணுமா, மாமியார் இப்படி பண்றாங்க அப்படின்னு? மாமியார் தானே. இல்ல கணவன் ரொம்ப அன்பு பண்றாரு அப்படின்னு கணவனுடைய அன்பை வந்து அப்ரிஷியேட் பண்ணணுமா? அந்த அன்பு முன்னாடி வாழ்க்கையை அனுபவிக்கிற சின்ன சின்ன விஷயம் டசன்ட் மேட்டர். ஓம் சாந்தி. உங்களை எல்லாரையும் சந்திச்சு ரொம்ப சந்தோஷம். ஓம் சாந்தி.